Hi, so chapter begins. ஸோ ஐ டோன்ட் நோ நான் இது எடுக்கிறேன் இப்போ இதை பண்ணிகிட்டு இருக்கேனே எனக்கு ரியலைஸ் பண்ண முடியல. பிகாஸ் த ரீசன் என்னன்னா, நம்ம இந்த எப்படி சொல்கிறது, சில மூவிஸில் நம்ம பார்ப்போம் ரைட்டா. மூவிஸில் நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனாலும் இட் லாஸ்ட் தே கெட் சக்சீட் பை எனி திங். ஸோ அது மாதிரி ரியல் லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் என் மைண்டில் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து அது ஈஸி கிடையாது லைட். ஸோ அதனால் ஐ கெட் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ சம்திங் எனக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கணும். யாராவது ஒருத்தங்க இதெல்லாம் பண்ணிடலாம்டா, சூப்பர், இதில் ஈஸிடா அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் ஓகே, இதெல்லாம் நம்ம கோத்ரூ பண்ணணும்ல. கோத்ரூ பண்ணால் தானே ஒரு பாயிண்ட் ஆஃப் நம்மளுக்கு ஃபேஸ் பண்ண தெரியும். ஸோ அதான், அதை தாண்டி எனக்கு ஒரு க்ரைசிஸ் இருக்குது. ஸோ லைக் ஐடென்டிட்டி. நான் என்னன்னா, நான் ட்ரை பண்ணேன், யூடியூப் ட்ரை பண்ணேன், இன்ஸ்டாகிராமில் நான் பேஜஸ் லைக் டெவலப் பண்ணேன், 10K எடுத்துகிட்டு வந்தேன், சில இதில் 40K எடுத்துகிட்டு வந்தேன். ஐ டிட் சம்திங், எடிட்டிங் பண்ணுவேன், நல்லா பண்ணுவேன். ஆனால் வந்து எல்லாமே ஒரு விஷயம் பண்ணேன், ஆனால் அதை ஃபுல்லாகவே நான் எடுத்துகிட்டு போகல. ஐ ஸ்டாப் த சம்வேர். ஸோ அதை தாண்டி எப்படின்னா, ஒர்க் இஸ் சம்திங். நம்ம பார்க்குற வேலை வந்து நம்மளோட படித்ததுக்காக வந்தது. பட் நம்ம ஒரு இவன் தான் இது பண்ணுவான் அதுன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும்ல. அந்த ஐடென்டிட்டி நான் மேக்கே பண்ணலை. ஸோ ஐ கரண்ட்லி 23. ஸோ ரைட் நவ் வந்து 23 வயசு. ஸோ என்னோடய ஐடென்டிட்டி நான் க்ரியேட்டே பண்ணலை. ஸோ நான் என்ன பண்ணுவேன், நான் குட் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் நான் ஐ ஸ்டார்டட் திஸ் சேனல். ஸோ யா 20 இயர்ஸ் 23 இயர்ஸ் ஆகுது எனக்கு. ஸோ கரண்ட்லி நான் வந்து ஒரு 23 இயர்ஸ். ஸோ வந்து 23 இயர்ஸ் ஆகுது. ஸோ யா எனக்கு என்ன பாயிண்ட் ஆஃபில் நான் இதை பண்ண போகிறேன், இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, சம்திங் ஐ வாண்ட் டு ட்ரை பெட்டர். நான் வந்து இந்த இடத்துல வந்து சும்மா இருந்துட்டு சும்மா இந்த வீடியோ போட்டுட்டு அப்படி பண்ணிட்டு போனால் நான் அப்படி ஒரு ஐடியா இல்லை. சம்திங் ஐ வாண்ட் டு மேக் த வேல்யூ, புட் த வேல்யூ. ஸோ இதை வந்து நம்ம இது சோஷியல் மீடியாவில் வந்து கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணலாம், அது பண்ணலாம் ஐடியா கிடையாது. ஏன்னா வந்து திஸ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. நீ வந்து ஒரு இடத்துக்கு போய் நிற்கிற அந்த இதை சொல்லுவாங்க, ஈவெண்ட்ஸுக்கு போகிறத தாண்டி இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இட்ஸ் சம்திங் சம் குட் இன்டர்நெட் ஸ்பேஸ், ரைட்? இந்த ஒரு இன்டர்நெட் ஸ்பேஸ் வந்து யூ வாண்ட் டு யூஸ் தட். ஏன்னா வந்து இந்த இன்டர்நெட் ஸ்பேஸ் வச்சு நம்ம ஒரு ஜாப் மேக் பண்ணலாம், இல்லைனா ஒரு இன்டர்ன்ஷிப்பை வாங்கலாம், இல்லைனா நம்மளோட பிஸ்னஸோட இன்வெஸ்டர்ஸை க்ரியேட் பண்ணலாம். யூனோ, நம்ம பெரிய சிஇஓ, ஒரு கம்பெனியோட சிஇஓ நம்ம பண்ணுற கண்டென்ட்டை வந்து பார்ப்பாங்க. சூப்பர் யூ ஆர் டூயிங் கிரேட், யூ கெட் அன் கனெக்ஷன், பிக்கெஸ்ட் கனெக்ஷன். இந்த இன்டர்நெட் ஸ்பேஸ் வந்து சூப்பரான ஒரு விஷயம், எப்படி சொல்கிறது, வேல்யூபிளான விஷயம். இப்போ நான் இந்த ஜென்ரேஷனில் இருக்கேன்னா நான் அதை யூஸ் பண்ணாமல் ஐயோ தூக்கி போட்டு போகணுன்னு ஐடியா இல்லை. ஸோ யா லைஃப்பை வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக எனக்கு போச்சு. ஸோ ஐ எம் டேம் ஷோர் ஐ பிளெஸ்டு பிகாஸ் நான் கம்ஃபர்டபுளாக இருந்தேன். ஸோ எனக்கு வந்து எல்லாமே கிடச்சிது. பட் டக்குன்னு போயிடுச்சுன்னா ஒரு மனசில் ஒரு வெறுப்பு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்னடா இது எல்லாமே பெட்டராக நம்மளுக்கு நடக்க மாட்டேதுன்னு யோசிக்க போயிடும். பட் வி ஆர் பிளெஸ்டு. ஸோ இந்த உலகத்தில் பிறகுதே பிளெஸ்டான விஷயம். எத்தனோ உயிர்கள் சாகுது, சில பேர் டிசேபிள்டாக பிறகுறாங்க. பட் எல்லாமே நம்மளுக்கு பெட்டராக இருந்து நம்ம பிறக்கணும்னா வி ஆர் பிளெஸ்ட். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் போது இந்த பிளெஸ்டான ஒரு லைஃப், அந்த ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட்டு சொல்லுவாங்க. உண்மையாக ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட் தாங்க நம்ம உயிரெலாம். அது எப்படி யூஸ் பண்ண போகிறேன், எப்படி நீ அந்த ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட்டை எப்படி யூஸ் பண்ண போறியா இல்லைனா வேஸ்ட் பண்ண போறியான்னு நம்ம என் மைண்டில் ஓடிச்சு. ஓகே, நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யா திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ. ஸோ ரைட் நவ் நான் வந்து எடுக்கிறேன், போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஒரு எடிட்டிங்ஸ் கொஞ்சம் எடிட்டிங் தெரியும். நான் எடிட்டிங் மட்டமாக இது வந்து ராவாக தான் போடலான் இருக்கேன். எடிட்டிங் கொஞ்சம் ஐடியா வந்து ஓகே இது என்ன பண்ணலாம் அப்படி என்ன பண்ணலான்னு வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு
இதை போட்டுருவேன். ஸோ நான் ஃபஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறது ஒரு பெட்டரான விஷயம் இருக்குது. இந்த ஃபஸ்ட் வீடியோ நான் வந்து ரீகால் பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னு என்னோட இந்த இடத்துல நான் டார்கெட் செட் பண்ண போதில்லை. நான் இது அடிச்சுட்டு போகிறேன், இந்த போயிடுவேன், அங்கே போயிடுவேன். இன்னும் இங்கே வந்து நான் சம்திங் அது வேல்யூபிளாக நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அது போதும் எனக்கு. ஒரு ஒரு கனெக்ஷன் மேக் பண்ணுறேன், ஒரு 4-5 பேர் குட் கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணுறதுனால எனக்கு போதும். நான் பண்ணதே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ this is my chapter that one small kidன்னு சொல்லலாம். The one small kid in middle class family, he have the ambition to break this one. ஸோ break this one கிடையாது, இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐ டேக்ஸ் எவ்ரி ஸ்டெப்ஸ், எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு ஸ்டெப்ஸை நான் பில்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பூஜ் கலீஃபா கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் போடணும். அந்த பேஸ்மெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஸ்டார்டட் திஸ் யூடியூப் சேனல். டாக்குமெண்ட் எவ்ரிதிங். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லுங்கள். வி கெட் த வேல்யூ. ஸோ இங்கே வந்து நம்ம வேல்யூபிளான பர்சனாக இருக்கிறது தான் சூப்பரான விஷயம். ஸோ எவ்ரிபடி கிவ்ஸ் வேல்யூஸ், சூப்பரான ஒரு விஷயம். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வரும், போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நிறைய ஐடியாஸும் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். பாய்.